ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? சரிங்க அவனுங்க. பிரிங் அப்படின்னா பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்க அவனுங்க. என் கையை விடு அப்படின்னு பேசணும். சில பேர்லாம் அந்த கையை பிடிச்சிக்கலாம் விட மாட்டாங்க. விளையாடுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உடம்பு பிடியாட்டம் பிடிச்சிக்குவாங்க. எல்லாம் இந்த சொந்த பந்தங்கள் தான், அப்புறம் வேற யார்? அப்புறம் சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியை பிடிச்சி விளையாடும். முடியை விடு அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி பேசுகிறதா இருந்ததுன்னா லெட் கோ ஆஃப்னு சொல்லி எதை விட சொல்கிறீங்களோ அதை பேரை வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கள். சரிங்களா? லெட் கோ ஆஃப் மை ஹேர் அப்படின்னா லெட் கோ ஆஃப் மை ஹேர் அப்படின்னா என் முடியை விடு அப்படின்னு அர்த்தம். என் கையை விடு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட் அப்படிங்கிறீங்களா? சரி, லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட், என் கையை விடு, கயிறை விடு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா லெட் கோ ஆஃப் த ரோப் அப்படின்னு பேசலாம். லெட் கோ ஆஃப் த ரோப் அப்படின்னா கயிறை விடு அப்படின்னு அர்த்தம். சரி, விடு அப்படின்னா லெட் கோ ஆஃப், விடாத அப்படின்னா டோன்ட் லெட் கோ ஆஃப் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? சரி, இப்போ கயிறை விட்டுறாத, கயிறை விடாத அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? டோன்ட் லெட் கோ ஆஃப் த ரோப் அப்படின்னு பேசலாங்களா? சரி, டோன்ட் லெட் கோ ஆஃப் த ரோப் அப்படின்னா கயிறை விட்டுறாத. சரி, கையை விட்டுறாத, என் கையை விட்டுறாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட் அப்படிங்கிறீங்களா? சரி, டோன்ட் லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை விட்டுறாத. சரி, வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும், லேட்டாக தான் ஆகும், வெயிட் பண்ணுறியா? சரிடா, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். அது மாதிரி கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐல் வெயிட் அப்படின்னு பேசலாம். இந்த அஃப்கோர்ஸ் ஐல் வெயிட் அப்படின்னு பேசும்பொழுது சந்தோஷமாக பேசணும், சந்தோஷமாக பேசணும். அஃப்கோர்ஸ் ஐல் வெயிட், அஃப்கோர்ஸ் அப்படின்னு பேசினாலே சந்தோஷமாக தான் பேசணும். அஃப்கோர்ஸ் ஐல் வெயிட் அப்படின்லாம் பேசக்கூடாது. உனக்கு வெயிட் பண்ணாமல் யாருக்கிட்ட வெயிட் பண்ண போகிறேன்? அஃப்கோர்ஸ் ஐல் வெயிட் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆயில், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, இந்த ஒரு நைட் மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா? இந்த நைட் டைமில் போகிறதுக்கு வேறு பயமாக வேறு இருக்குது. ஒரு நைட் மட்டும் தங்கிக்கலாமா உங்கள் வீட்டில்? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா? தங்கிக்கோங்க அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? நான் சொன்னது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் இப்படி பேசுங்க. எப்படி? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டே அப்படின்னு பேசலாம். நான் சொன்னதை இப்போ நான் பேசினேன் இல்லையா, அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டே அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு நைட் மட்டும் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டே, அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டே, என்ன இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா? தங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டே அப்படின்னா, இந்த யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீங்கள் தங்கிக்கொள்ள முடியும், உங்களால் தங்க முடியும் அப்படின்லாம் அந்த முடியும் அப்படின்ற அர்த்தத்துக்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். அவர் உன்னை பற்றி உயர்வாக பேசினார் அப்படின்னு பேசணும். நம்ம தமிழில் அந்த உயர்வாக அப்படின்றதுக்கு பதிலாக பெருமையாக அப்படின்னு கூட பேசுவோம். அப்படின்னு தான் அதிகமாக பேசுறது உண்டு. அவர் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார், அவர் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார், நீ தான் அவரை நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. அவர் உன்னை பற்றி உயர்வாக பேசினார், பெருமையாக பேசினார். எப்படி பேசலாம் அப்படின்னா he spoke highly of you அப்படின்னு பேசலாம். he spoke highly of you, அவர் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார், ரொம்ப உயர்வாக பேசினார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, இந்த ஆஃப்ன்ற வார்த்தைக்கு அபவுட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதாவது பற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஆஃப்னாலே பற்றி அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஆஃபுக்கு இந்த ஒரு அர்த்தமும் இருக்குது. சரி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் பேச போகிறது இல்லை இல்லையா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? சில பேர் பேசுவீங்க, எப்படி பேசலாம்? ஐ மேட் எ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ மேட் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இந்த மேட் அப்படிங்கிறத மேட அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஆச்சுங்களா? சரி, அவனுக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது அப்படின்னு பேசணும். அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, இல்லை அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கிறது அப்படின்னு பேசணும். he has many talents அப்படின்னு பேசலாம். he has many talents, அவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு, அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? you have many talents அப்படின்னு பேசலாம். he வந்தா has வரணும், you வந்தா
ஹேவ் தானே வரணும், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லையே. சரி, எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க நீ? ஏன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற? எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற? வை டு யூ கீப் காலிங்? ஏன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற? எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல் தோணுச்சு இருந்துச்சு. ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா நத்திங் அப்படின்னு பேசலாம். உங்ககிட்ட பேசணும் போல் தோணுச்சு, உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு யூ அப்படின்னு பேசலாம். நத்திங், ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் டாக்கிங் டு யூ. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.